இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நல்லது. யார்? சென்ட் சேவியர்ஸ் அசிஸ்டன்ட். வெரி குட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நவநாள்லாம் சிறப்பாக போதா? பின்னாடி இருக்கவங்க சவுண்டே வரவே இல்லையே. கேட்குதா? கை காமிச்சாச்சு. ஓகே, நல்லா. ஒரு 3 நபர்கள், அந்த 3 நபர்களை பற்றி நான் கூறுகிறேன். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நபர் ஏ, இவர் ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதி. அந்த நாட்டில் உள்ள மிக மோசமான அரசியல்வாதி யாரோ அவரோடு கூட்டு சேர்ந்து நட்பு கொண்டாடக்கூடிய ஒரு நபர். ஒரு நாளைக்கு 8 முறையிலிருந்து 10 முறை குடிக்கக்கூடியவர். தண்ணி இல்லை, எந்த தண்ணின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். குடிக்கக்கூடியவர். ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் ஜோதிடர்களை அழைத்து அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டுமே அவர் கேட்பார். இது நபர் ஏ. சரியா? 1. நபர் பி, 2ஆம் நபர் சற்று வித்தியாசமானவர். 2 மனைவிகளை உடையவர். மேலுமாக அலுவலகத்திலிருந்து 7 முறை துரத்தப்பட்டவரும் கூட. ஏனென்றால் காலையில் அவருக்கு வேலைக்கு வந்தவுடன் மதியம் வரை உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆகவே வேலையிலிருந்து 7 முறை அவர் வெளியேற்றப்பட்டவர். கல்லூரி படிக்கின்ற பொழுது போதைப் பொருள் பயன்படுத்தி அவரை கல்லூரி நிர்வாகம் நிராகரித்து விட்ட ஒரு நபர். இவர் கொஞ்சம் குடிக்காரர் தான். இவர் பிராண்டி பீரெல்லாம் எடுக்க மாட்டார், விஸ்கி மட்டும்தான் குடிப்பார். இது 2ஆம் நபர். முடிஞ்சிருச்சு. 3ஆம் நபர் ஆகச்சிறந்த அரசியல்வாதி, ஒரு பெரும் போர் வீரர், அசைவ உணவை விரும்பாதவர், சைவ உணவை மட்டும் அருந்தக்கூடிய நபர். இறுதி வரை ஒரே ஒரு மனைவியோடு தனது காதலை பகிர்ந்து கொண்ட ஒரு நபர். இறுதியாக வாஸ் ஏ பெயிண்டர் என்று கூறுவார்கள். அதாவது அவர் ஒரு கலைஞரும் கூட, படம் ஓவியரும் கூட. இந்த 3 நபர்களில் ஏ, பி, சி யார் நல்லவர்? யோசிக்காம சொல்லணும். யாரு? சி. யார் தெரியுமா? அவரு அடால்ஃப் ஹிட்லர் தான். அவரு அடால்ஃப் ஹிட்லர் தான். நான் சொன்ன 3ஆம் நபர். அவருடைய உண்மையான குணங்கள் இது தான். முதல் நபர் யார் தெரியுமா? நான் சொன்னல, ரொம்ப கெட்ட பொலிட்டீஷியன்ஸோட கூட்டு சேர்க்கக்கூடிய நபர். ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 முறை குடிக்கக்கூடிய ஒரு நபர். 2 மனைவிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். யாருன்னா 32ஆம் ஜனாதிபதி ஆகிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். அடுத்து 2ஆம் நபர் சொன்னல, 7 முறை ஆஃபீஸ்லேருந்து எதுக்கு வெளியே துரத்தப்பட்டார்? தூங்கிட்டு இருந்தனால வெளியே துரத்தப்பட்ட நபர். காலேஜிலேருந்து எதுக்கு வெளியே துரத்தப்பட்டார்? போதைப் பொருள் பயன்படுத்தியதாக துரத்தப்பட்ட நபர் வேறு யாரும் அல்ல, வின்சன் சர்ச்சில், ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். 3ஆம் நபர் அடால்ஃப் ஹிட்லர். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்கள் மனசாட்சி எப்படி சொல்லுங்க. ஹிட்லர் இப்போ விண்ணகத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரா? எங்க? நரகத்தில். ஏபிஜே அப்துல் கலாம் கிறிஸ்துவர் கிடையாது, அவர் இஸ்லாம். எங்க இருப்பார்? விண்ணகத்தில், நரகத்திலையா? எங்க? அவர் கிறிஸ்டியன் கிடையாது, ஞானஸ்தானம் வாங்கலையே. ஐயோ. 3 பேர்ல யார் நல்லவர்னு கேட்டால் அடால்ஃப் ஹிட்லர்னு சொன்னீங்க. அப்போ ஏபிஜே அப்துல் கலாமுக்கு இவருக்கு கம்பேர் பண்ணும்போது அவர் தான் நல்லது செஞ்சார், இவர் கேட்ட செஞ்சார் எப்படி சொல்கிறீங்க? அதுதான் இன்றைய தலைப்பு. இயேசுவின் அரசாட்சி அனைவரையும் அவ்வளோ. அதனால் தயவு செஞ்சு அடால்ஃப் ஹிட்லர் எங்கே இருக்கிறான்ற கவலை எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம். அவர் விண்ணகத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் யாருடைய அரசாட்சி? அவருடைய அரசாட்சி.
கடவுள் இரக்கம் மிகுந்த கடவுள். உண்மையாகவே அவர் எங்கே இருப்பார் என்று எனக்கும் தெரியாது. ஆனால் நாம் திருப்பிடக்கூடாது, ஒருபொழுதும் கூடாது. இயேசுவின் சீடர்கள் ஒரு முறை இயேசுவை பார்த்து இப்படிதான் கேட்டார்கள், ஆண்டவரே, ஒரு சிலர் தான் மீட்படைய முடியுமா? மத்தேயு அதிகாரம் 13 எடுத்து வாசித்தீர்கள் என்றால், லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் தெரியும். சீடர்கள் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, ஒரு சிலர் மட்டும்தான் மீட்படைய முடியுமா? எந்த திங்கிங்? இப்போ நீங்களும் நானும் சொன்ன பாருங்க, ஹிட்லர் 1,00,000 யூதர்களை கொலை பண்ணவர் கண்டிப்பாக நரகத்தில் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம மனசாட்சி சொல்லுது. ஆனால் இயேசுவின் அரசாட்சி முற்றிலும் மாறுபட்டது. ஆகவே நாமும் மற்றவங்களை கொல்லலாம், தவறு செய்யலாம் என்பது அர்த்தம் அல்ல. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு அழகிய கதை ஒன்று சொல்லுவாங்க, சுறுசுறுப்பாக இருக்கணும்னு. என்ன கதை சொல்லுவாங்க? முயல் ஆமை கதை. வெரி குட். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ஸ்கூலில் போய் சொன்னேன், முயல் ஆமை கதையை போய் சொன்னேன். அதுக்கு ஒரு பையன் மட்டும் கையை தூக்கி கேட்டான், அது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டான். அந்த முயலும் ஆமையும் எங்கே போட்டி போட்டாங்க, எந்த ஊரில் எந்த ஆமை ஜெயிச்சது, அது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. உண்மைதானே? அதானே? அதே மாதிரி நாமளும் புடிவாதம் முடிக்கக்கூடாது. இயேசு என்னென்னலாம் ஓமை சொன்னாரோ, என்னென்னலாம் அழகிய கருத்துக்கள் சொன்னாரோ, அது மற்றவங்களாம் கடைபிடிக்கிறானா, அப்போ நானும் கடைபிடிக்கிறேன் என்ற விதாண்டவாதம் நம்மிடையே ஒருபொழுதும் எடுபடாது. ஆகவே இயேசுவின் அரசாட்சி என்பது அவரின் திருவுளத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடிய ஒரு அரசாட்சி என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் இறைவசனம் 18 முதல் நாம் வாசித்தோமே என்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளிவருகின்ற பொழுது அவர்களுடைய முதல் கவலை என்னவென்றால், நமக்கென்று ஒரு கோவிலை கட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நமது கடவுளின் பெயர் அந்த கோவிலில் இருந்தது. இஸ்ரேல் மக்களின் இருபெரும் தூண்கள், ஒன்று கோவில், மற்றொன்று அவர்களின் கட்டளைகள். இப்பொழுது கோவிலாகிய ஒரு தூண் முழுவதுமாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. ஆகவே அந்த கோவிலை கட்டி எழுப்ப வேண்டும். எதற்காக? மக்கள் கூறுகின்றார்கள், நமது கோயில் நாம் கட்டி எழுப்ப வேண்டும், நமது கடவுள். ஆகவே அவர்களுடைய எண்ணம் முழுவதும் இஸ்ரேல் மக்களாகிய நம்மை தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார், ஆகவே நமக்கு மட்டும்தான் மீட்பு, வேறு எவருக்கும் அந்த மீட்பு அல்ல என்ற ஒரு கருத்திலே அவர்கள் அதை முன்வைத்தார்கள். அந்த எசாயா 66 நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள், அல்லது இங்கே விவிலியம் இருந்தால் நான் இந்த மறைவுரையை கொடுக்கும் பொழுதே படித்து பார்த்து கேள்வி ஏதேனும் இருந்தால் என்னை தைரியமாக கேளுங்கள், கவலை ஒன்றுமில்லை. 18ஆம் வசனத்திலிருந்து அதற்கு எசாயா மிக அழகாக எடுத்துரைப்பார். இந்த கோவிலின் மாட்சி என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த இனத்திற்கும், பிற மொழி பிற இனத்தை பேசுபவர்கள் கூட வாழ்பவர்கள் கூட இந்த திருக்கோவிலில் அந்த ஆண்டவரின் மாட்சியை காணலாம் என்று அவர்களின் எண்ணத்திற்கு எதிராக கடவுளின் திருவுளத்தை முழுமையாக அவர் எடுத்துரைப்பார். பல வேளைகளிலே நம் ஆழ்மனது என்ன கூறுகின்றதோ, அல்லது வெளியோட்டமான நமது செவி வழி செய்திகள் என்ன கூறுகின்றதோ, அது தான் உண்மை, அது தான் நிஜம் என நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக நம்ம விழுப்புரம் மறைவட்டத்திலே அல்லது மாவட்டத்திலே எத்தனை பிரிவினை சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள்? யாருக்கா தெரியுமா கணக்கு? வாணிகம் அல்லது வணிகம் செய்யக்கூடிய அல்லது அல்லேலூயா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? 120. 120. நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? ரட்சிக்கப்பட்டீங்களா? மீட்படைந்து விட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? இதுக்கு நீங்களாம் என்ன பதில் சொல்லி? இப்போ நானே அதை கேட்குறேன் உங்கள்கிட்ட. பாவசம் என்ன பண்ணீங்க? நிறைய பேர் நேற்று நான் தான் இங்கே இருந்தேன். மிக தூய கத்தோலிக்க நபர்கள் நீங்கள் எல்லாரும். தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவர் நீங்கள்லாம். ஓகேவா? இப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை, மீட்படைந்து விட்டீர்களா? அடைந்து விட்டோன்னு சொன்னால் கடவுள் அந்த மீட்பை தரமாட்டார். ஏனென்றால் மீட்பு என்பது கடவுளின் கொடை. நமது செயல்களுக்கு ஏற்றாவாரோ நமது எண்ணத்திற்கு ஏற்றாவாரோ கடவுள் ஒருபொழுதும் அதை கொடுக்க போவதே கிடையாது. அது அவராகவே விரும்பி கொடுப்பது. ஆகவே கத்தோலிக்கர்களாகிய நாம் மீட்படைந்து விட்டீர்களா என்று கேள்வி கேட்டால் ஆம் என்று தைரியமாக பதில் சொல்லவே வேண்டாம். இது திருச்சபையின் பதில். அப்போ வேற என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏன் நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறோம்? நம்ம ஏன் பூசையில் கலந்துக்கிறோம்? அப்போ என்னதான் சொல்லணும் ஃபாதர்?
கடவுளோடு, கடவுளின் திருவுளத்தோடு நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் பதிலே தவிர ஆம் இல்லை என்ற பதிலே இங்கே கிடையாது. ஏனென்றால் ஒரு மரம் வளர்கின்ற பொழுது வலதுபுறமே வளர்ந்தால் அந்த மரம் காத்தடிக்கும் போது எங்கே சாயும்? இடதுபுறத்தில் சாயும். அப்படி தானே? எல்லாம் ஆண் வாயத்தோடு தான் கேட்குறீங்க. ஒரு மரம் வளர்கின்றது, வலதுபுறம் சாய்ந்து நிற்கின்றது, காத்தடிக்குது, இடதுபுறம் தானே சாயும்? வலதுபுறம் சாயும். அதே தான் நாம் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு நம்பிக்கையோடு வளர்கின்றோமோ, எந்த ஒரு நல்லெண்ணத்தோடு வளர்கின்றோமோ அந்த பக்கம் தான் அந்த மரம் சாயும். நாம் வளர்கின்ற பொழுதே தீய எண்ணங்களோடு, தீய இச்சைகளோடு அல்லது வேற்றினத்த ஒரு பார்வையோடு நாம் வளர்கின்ற பொழுது, நான் மதத்தால் அல்லது ஒரு சமயத்தால் என்னை நான் வேறொருவோடு வேறுபடுத்தி பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே எனது வாழ்வு வளைந்த வாழ்வாக இருக்கும். இறுதியில் காத்தடிக்கிறது என்னன்னு தெரியுமா? சாவும் போது அப்படியே கடவுள் கடைசியில் என்னப்பா மோசத்துக்கு வரியா? வரேன், உடனே ஆண்டவர் உள்ளே கூட்டு போயிட மாட்டார். நன்றாக நினைவு கொள்ளுங்கள். எங்கேயாவது நான் இங்கே பெட் கட்டுறேன், என் பாக்கெட்டில் நிறைய காசு இருக்குது, ஏன்னா உபயம் எழுதிட்டு வந்தேன் இப்போ தான் எங்கள் பங்கில் இருந்து, கிட்டத்தட்ட ஒரு 15,000 இருக்கு. நான் அப்படியே எடுத்து கையில் கொடுத்துட்றேன். யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். இயேசு எங்கேயாவது சிலுவை போட்டிருந்தா விண்ணகத்துக்கு வரலான்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சிலுவையில் அவர் அரைஞ்சாங்களே தவிர அவர் இதுவரை சொன்னது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கண்டிப்பாக வரணும், பாவ சங்கீதனம் பண்ணணும், ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அதை விடுங்க. ஏதாவது கிறிஸ்துவம் சார்ந்த காரியங்களை இயேசு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கிறிஸ்துவம் சார்ந்த ஏதாவது ஒரு காரியங்கள், சின்ன வயசுலேருந்து எல்லாம் நல்லா படிக்கிறீங்க, கேட்டிகிசம், நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழுப்புரத்தை ஆளக்கூடிய பள்ளியை வைத்திருக்கக்கூடிய அருட்சகோதரர்கள் இருக்கின்றார்கள். எங்கேயாவது ஜீசஸ் கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய ஏதேனும் ஒரு முறையை வகுத்திருக்கின்றாரா? நற்செய்தியில் நான் இப்பயே காசை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறேன், அப்படியே மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் போய் உட்காந்துடுறேன். அவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பைபிள் யாராவது இருந்தால் எடுத்து வாசிங்க. மத்தேயு அதிகாரம் 25 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுவார்? பசியுற்றோருக்கு உணவும், தாகமுற்றோருக்கு தண்ணீரும், வறியோருக்கு உதவியும், சிறைப்பட்டோருக்கு சென்று காணவும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் எனக்கே செய்தீர்கள். ஆகவே பேறு பெற்ற என் மக்களே எனது வலதுபுறத்தில் வாருங்கள் என கூறுவார். அதோட நிறுத்தல. எவ்வளோ நம்மளோட ஆண்டவர் இயேசு எவ்வளோ ஷ்ரூடுன்னு பார்த்துங்க. வேணும்னே என்ன பண்றாரு? அடுத்த ஒரு பத்தியை பேசுறாரு. என்ன? யார் யாரெல்லாம் இதை எனக்கு செய்யவில்லையோ எனது இடதுபுறத்தில் வாருங்கள். அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? செய்கிறவனும் செய்யாதவனும் என் கூட்டத்தில் தான் இருக்கான். அதனால செஞ்சவங்களாம் இப்படி வா, பேறு பெற்றவர்கள், செய்யாதவங்களாம் இப்படி வா. மிக அழகாக ஆண்டவர் இயேசு அந்த மத்தேயு 25 மோட்ச வாழ்வை, விண்ணக வாழ்வை அரசாட்சி என நாம் அழைக்கின்றோமே. கிறிஸ்து அரசின் அரசாட்சி, இறை அரசு என்பது யார் யாரெல்லாம் மதத்தை தாண்டி, சமயத்தை தாண்டி, எனது ஜாதியை தாண்டி, எனது இனத்தை தாண்டி, எனது சுய வெறுப்புகளை தாண்டி, உணர்வை தாண்டி எப்பொழுது நான் சக மனிதரிடம் இறைவனின் சாயலை காண்கின்றேனோ, சாயலை கண்டு அவர் துன்புறுகின்ற பொழுது எனது துன்பத்தோடு அதை இணைத்து கொண்டு நான் அவருக்கு உதவி செய்ய முன்வருகின்றேனோ, அப்பொழுதுதான் இயேசுவின் அரசாட்சி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அரசாட்சியாக இருக்குமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட சமய சடங்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட திருப்பலி, ஒரு குறிப்பிட்ட பாவ சங்கீதனம் என்பது மட்டும் நமக்கு மீட்பை ஒருபொழுதும் அழித்து விடவே விடாது. நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு சமய சடங்கும் நீட்சியாக வெளியில் இருக்கக்கூடிய மக்களை தொட்டு உணர வேண்டும். கோவிலுக்கு வரும்போது இன்னைக்கு நான் செருப்பு தெரியாமல் போட்டு வந்துட்டேன். நிறைய பேர் செருப்பு போடாமல் வந்திருப்பீங்க. வெளியே தானே செருப்பு போட்டிருக்கீங்க. பல வேளைகளிலே அந்த வெளியே செருப்பு போல தான் நமது வாழ்க்கையும். உள்ளே வருகின்ற பொழுது அழகாக அவுத்தரிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேனே, நல்லா கேட்பீங்க. முடிஞ்ச வந்தனே பாரு, சூப்பர் ஃபாதர், நல்லது ஃபாதர். திருப்பி வெளியே போய் என்ன பண்ணுவீங்க? செருப்பை போட்டுட்டு போயிடுவீங்க. அதே தான்.
அழுக்கோடு வருகின்றோம், அழுக்கை வெளியே கைட்டு வைக்கின்றோம். இது இறைவனின் இல்லம் என நாம் உள்ளே வந்து பயபக்தியோடு அமைதியாக இருக்கின்றோம். மீண்டும் வெளியே போன பிறகு இறைவன் இங்கேயே இருக்கட்டும், சாமியார் சொன்னது இங்கேயே இருக்கட்டும், அதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, நான் எனது செருப்பை போட்டுவிட்டு வழக்கமாக எனது அழுக்கான வாழ்க்கையை, அழுக்கின் கடை எல்லையை நான் வாழ நான் தயாராக இருக்கின்றேன் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது இயேசுவின் அரசாட்சி ஒருபொழுதும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு அரசாட்சியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் போல தான், ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்திலே நிறைய மக்கள், மழை அதிகமாக பெஞ்சதுனால உள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக அந்த மண் சோறால் கட்டின வீடு. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல, மழை பெய்ய பெய்ய அது கரைந்து கொண்டே வருகின்றது, வீடெல்லாம் இடிந்து விட ஆரம்பித்து விட்டது. ஆகவே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த பெரிய மண்டபத்தில் வந்துட்டாங்க. ஒரு 300 பேர் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்ட பிற்பாடு ஏன் இந்த மாதிரி நம்ம ஊரில் மழை பெய்யுது, என்ன காரணம் அப்படின்னு புலம்புறாங்க. ஏறக்குறைய இது யோனா கதையில் வருகின்ற ஒரு கதை தான். உள்ளே வந்துட்ட பிறகு ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாரு, யாரோ தப்பு செஞ்சுட்டாங்க, தீர்க்க முடியாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்க, அவங்க உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும், ஊரை விட்டு அவரை ஒதுக்கி வைத்து விட்டோம் என்றால் இந்த ஊரில் மழை நிற்கும், நாம் சகஜமாக வாழலாம் என்று கூறுகின்றார். ஒரே ஒரு பெரியவர் மட்டும். உடனே மக்கள்லாம் அவர் சொன்னதுக்கு ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. சரி, அந்த ஒரு கெட்டவனை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த 300 பேரில்? உடனடியாக அவரே சொல்கிறார், அது தெரியுது பாரு பனைமரம், அப்படி பின்னாடி திரும்பி பாருங்க, பனைமரம் தெரியுதா? தெரியுதா இல்லையா? யாரும் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை, கதையை தான் ஆன்னு கேட்குறீங்க, பரவாயில்ல. பின்னாடி ஒரு பனைமரம் தெரியுது பாரு, அதை போய் தொட்டுட்டு வா. யார் யாரெல்லாம் அதை தொட போகிறாங்களோ, அதில் தொட்டுட்டு வராங்களோ, தொட போகும்போது இடி அந்த தென்னை மரத்து மேலே விழுந்துச்சுன்னா அவங்க தான் அந்த மாபெரும் பாவி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோடனே அவங்களாம் ஒத்துக்கிறாங்க. சரி அப்படின்னு 1ஆம் நபர் போகின்றார், பனைமரத்தை தொடுறாரு, ஒன்றும் ஆகலை. அப்போ நீ இல்லைப்பா உள்ளே வந்திருப்பான். 2ஆம் நபர் போகின்றார், தொடுறாரு, திருப்பி வந்துடுறாரு. 3ஆம் நபர் போகின்றார், தொடுறார். இந்த மாதிரி 299 பேரும் போயிட்டாங்க. இன்னும் இருக்கிறது யாரு? ஒரே ஒரு நபர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண்டிப்பாக அந்த பெரியவர் மாதிரியே நீங்களும் யோசிக்கிறீங்க, நல்லது, வெரி குட். இவர் போய் தொடுறாரு, தொட்டோடனே டமார்னு பெரிய இடி விழுது. எங்கே விழுந்தது? பனைமரத்தில் இல்லை, மண்டபத்தில். சிரிக்கிறோம்ல, இது நம்ம கதை தான். நான் கிறிஸ்துவன் என்று நாம் கோவிலில் அமர்ந்து கொண்டிருந்து நாம் சமய சடங்கை மட்டும் நாம் பின்பற்றி கொண்டிருந்தால் இடி வேறெங்கும் விழாது, இங்கே தான் விழும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி விழும். ஆகவே இயேசுவின் அரசாட்சி என்பது அனைத்தையும் கடந்த ஒரு அரசாட்சி என்பதை நினைவில் கொண்டு நாம் இந்த சமூக பணிக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து நாம் முன் செல்கின்ற பொழுது நமது நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்போம். நமது நம்பிக்கையில் நிலைத்து நின்றால் தான் அந்த சமூக பணியை நாம் நம்மால் ஏறெடுக்க முடியும். என்றால் இந்த சமூக பணியை ஏறெடுத்த முதல் ஆள் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மீது எல்லா மதங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்கு மீட்பு இருக்கிறது என்றால் 8 வழிகளை பின்பற்றுங்கள், அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுங்கள், அல்லது குறிப்பிட்ட நதிக்கு சென்று நீங்கள் மூழ்கி ஏந்திரியுங்கள் என்று கூறுவான். ஆனால் நம்ம இதில் எங்கே வேட்டிக்கனுக்கு போங்க, போப்போ பாருங்கள், கையை முத்தம் கொடுங்க, 1000 வந்தால் சிலுவை வாங்குங்க, ஏதாவது சொல்கிறாங்களா? அந்த மாதிரி 1010 சிலுவை வாங்கினா அவங்க பாவம்லாம் நீங்கிடுமா என்ன? இயேசு எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கவில்லை. சாதாரண ஏழைக்கு நாம் வெளியே செல்கின்ற பொழுது நம்மிடம் பிச்சை கேட்கின்ற அல்லது உணவுக்கு ஏந்துகின்ற, கண்ணில் பசி தெரிகின்ற அந்த ஏழைக்கு நாம் 10 ரூபாய் கொடுத்தால் உனக்கு விண்ணகம் உண்டு. நாம் அதை மறுத்தோம் என்றால் நாம் 1000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா கொடுத்து கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்தாலும் சரி, அல்லது உபயம் கட்டினாலும் சரி, நிச்சயமாக ஹிட்லரை போன்று நாம் அவரோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் எங்கு? நரகத்தில். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இயேசுவின் அரசாட்சி என்பது எதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனித மாண்பை காப்பாற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து பிறரையும் நாம் ஏழையின் சிறப்பில் இறைவனை கண்டால் நிச்சயமாக அந்த இயேசுவின் அரசாட்சி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அரசாட்சியாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் நிறுத்தி தொடர்ந்து அந்த வரத்தை கேட்டு திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.